ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மெடுசாவோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் மெடுசா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த கதை. ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். மெடுசான்றவங்க ஒரு க்ரீக் மித்தாலஜியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீக் நாட்டிலே இவங்க தான் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. அவங்க அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக ஒரு அத்தீனான்ற ஒரு காட், ஓகேங்களா. அவங்க விஸ்டமோட காட். அவங்களுக்காகவே இவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க தியாகம் பண்ணிடுறாங்க. அதான் இனிமேல் நான் உனக்காக தான் மொத்தமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இந்த அத்தினான்ற ஒரே ஒரு காடுக்காக மொத்தமாக முடிச்சிடுறாங்க. இந்தாங்க உங்களுக்காக தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இப்படி போயிட்டுருக்க இந்த கதையில் எப்படி அவங்க தலை ஃபுல்லாக பாம்பாக மாறிச்சு, அவங்களுக்கு எப்படி அந்த சாபம்னா கிடச்சிது, அவங்க யாரையாவது கண்ணை பார்த்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாக கல்லாக மாறிடுவாங்க. அப்புறமா இவங்க எப்படி டேரெக்டாக கல்லாக மாறினாங்க, இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிக்சர்ஸ் பார்த்துருவோம். இதோ பார்த்தீங்களா, ஒரு பிக்சருமே அத்தினாது என்னடா இது அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா எல்லா பிக்சர்ஸ்லையுமே அவங்களோட தலை பாருங்கள், எல்லாத்துலேயுமே அவங்க தலை மொத்தமாக பாம்பால் இருக்குது. ஓகே, இந்த பிக்சர்ஸ் இதில் இப்போ பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லி தெரியல. இப்போ தெரியுதா? இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி தான் இருந்தாங்க மெடுசா. எப்படி இப்படி ஆனாங்க அந்த கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, கதைக்குள்ளே போகலாம். பிக்சர்ஸ் பார்த்தது போதும், கதைக்குள்ளே போகலாமா? கொஞ்சம் இருங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஓகே, நம்ம பிக்சர்ஸ் பார்த்ததுனா போதும், நம்ம கதைக்குள்ளே போகலாம். வாங்க. ஓகே, நம்ம கதைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கதையை தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு க்ரீக் நாட்டில் மெடுசான்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்காங்க, ஓகேங்களா. அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அவங்க அத்தினான்ற காடுக்கு எப்பவுமே பூஜை பண்ணுவாங்க. இப்படி போயிட்டுருக்க நல்லா போயிட்டுருக்குற இவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் எல்லாருமே இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அந்த கோயிலுக்கு வர்றவங்க அத்தினாவை பார்க்கறதுக்காக வரமாட்டாங்க, இந்த மெடுசாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஏன் அப்படின்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்காள், அவளை பார்த்துட மாட்டுவான்னு சொல்லிட்டு எப்போவுமே எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அது அவளுக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்மளே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தோணும். ஆனால் எல்லாருமே அந்த அத்தினாவை பார்க்கறதுக்காக வரல, கோயிலுக்கு அத்தினாவை பார்க்கறதுக்காக வராமல் மெடுசாவை பார்க்கறதுக்காக வராங்க. அது அத்தினாவுக்கு லைட்டாக ஒரு பொறாமையாக இருக்குது, ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா, அதில் அந்த கோயிலுக்கு சரி மெடுசாவை பார்க்கலாம். மெடுசா எவ்வளோ ஒரு கிங்கு. மெடுசா யாரா இந்த மெடுசா இப்படி பண்ண இப்படி இருக்கா, அது எல்லாம் அழகாக இருப்பாங்கன்றா அப்படின்னா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிங்கை போவாங்க. போகும்போது அப்போ மெடுசாவை பார்த்த உடனே சரின்னு சொல்லி எல்லோரும் போனோடனே அவள் பின்னாடியே போயிடுவாங்க, ஓகேங்களா. அப்போது நடக்கக்கூடாதுன்னு வந்த உடனே அத்தினா என்ன பண்ணிவிடுவாங்க, இல்லை இந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க. என்னன்னா, நீ இனிமேல் இதுக்கப்புறம் நீ அழகாக இருக்கிறதுனால தானே எல்லாருமே உன்னை பார்க்க வராங்க, என்னை பார்க்க வர மாட்டுறாங்க. நீ அழகாக இருக்கிறதுனால தான் வரவங்க எல்லாருமே உன்னை பார்க்குறாங்க, என்னை மட்டும் ஏன் பார்க்க மாட்டுறாங்க, எனக்காக தானே வரணும், உனக்காக ஏன் வராங்க, நீ அவ்வளோ அழகாக இருக்க, ஏன் நீ அழகாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாபத்தை தந்துடுறாங்க. என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலை ஃபுல்லாக, அதாவது அவங்களோட ஏர் மில்க் மாதிரி இருக்குமா, ஓகேங்களா. அது ஒரு ஆர்டிக்கலில் தான் படித்தேன். அது அவங்க ஏர் மில்க் மாதிரி, மில்க்னா ஒயிட் கலரில் இல்லை, அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா. அப்படி இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ பண்ற உன்னோட ஏர் ஃபுல்லாக பாம்பா மாறிடணும். அதாவது இப்போ பார்த்தீங்களா ஃபோட்டோவில், அந்த மாதிரி மாறிடுச்சு. அவங்களோட உடம்புலேருந்து எல்லா இடத்துலையுமே அப்படியே பாம்பு மாதிரி, கீழே மீன் மாதிரி, ஒரு கடல் கன்னி, ஒரு கோஸ்ட் கடல் கன்னினா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி மாறிடுறாங்க. நீ ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மாறின உடனே இவங்களுக்கு
அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அச்சோ நம்ம இப்படி மாறிட்டுமேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, கதறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால திரும்பி இன்னொரு இதுவுக்கு வர முடியாது. அவங்க கண்ணை பார்த்தாவாறு சிலையாக மாறிடுவாங்க. அந்த சாபம் அவங்கள தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பேர் அவங்க கல்லாக மாற்றினோம், அச்சோ கல்லாக மாற்றிட்டோமே என்னவங்க அந்த 2 இயர்ஸ் போக போக அந்த தீய சக்தியாக மாறிடுறாங்க. அவங்களோட அடையாளத்தை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க மாறிடுறாங்க. ஓகேங்களா? அப்படி மாறின உடனே என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்க வந்து ஒரு தீய சக்தியாக மாறிடுவாங்க 2 இயர்ஸ் பேக். ஓகே, இப்போ 2 இயர்ஸ் பேக் வரும். 2000 years later. வாங்க, இப்போ என்ன ஆகும்னா, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து தீய சக்திக்கு ரொம்பவே இதுவாகிடுவாங்க. அதனால் யாருன்னா மனநீதியாக ரொம்ப மனசில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக யோசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் கடத்திட்டு வந்து அவங்கள வந்து கல்லாக மாற்றுறாங்கன்னா அவங்களோட பவர் வந்து இவங்களுக்கு வந்துடும். அந்த நிறைய பவரை சேர்ப்பாங்க. ஓகேங்களா? இப்படி நிறைய பேர் கல்லாக மாற்றி அங்கே ஒரு சிலைங்களாக நிற்க வைக்கிறாங்க. நிறைய சிலைங்க இருக்குது. இப்படி இருக்கிற இடத்துல பெகசஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்களுக்கு தேவையான ஒரு பொண்ணை இவ வந்து அதான் பாசிட்டிவாக யோசிக்கிறான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துடுவாங்க. மெடுசா வந்து பெகசஸோட தேவையான ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பெகசஸ் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவரோட ஒயிட் கலர் ஹார்ஸில் வருவார். பெகசஸோட பிக்சரை இப்போ பாருங்கள். ஓகேவா? நான் அப்போ வந்து போடல, இப்போ போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இவர் தாங்க பெகசஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்காரு பாருங்கள், அந்த ஒயிட் கலர் ஹார்ஸில் வேறு லெவலில் இருக்காரா? அது இவர் தான் பெகசஸ். அவரோட மூஞ்சி வந்து அவ்வளோ கிளியராக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இவர் தான் நம்ம கதையோட ஹீரோனில் ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கதைக்குள்ளே வந்தாச்சு. அந்த பெகசஸை பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு தேவையான பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை பார்த்தா வந்து சிலையாயிடுவோம்ல, அதனால அவங்க கண்ணை பார்க்காம இதோ இப்படியே சண்டை போடுவார். எவ்வளோ அவளால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவார். பட் உங்களுக்கே தெரியும், அது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஒரு பவராக மாதிரி அவங்களுக்கு வந்து காப்பாற்றுது. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மந்திரக்கோளில் மொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து அவங்களை காப்பாற்றுது. அவர் வந்து அவரோட ஸ்குவாடை வச்சு எவ்வளவோ கஷ்டப்படுறாரு, பட் முடியல. அப்புறமா அவர் வந்து யோசிக்கிறாரு, ஓகே நம்ம கரெக்டாக யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் அப்படியே எடுத்துன்னு போய் சண்டை போட்டுனா ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக யோசித்து ஒரு மிரரை எடுத்துகிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? மிரர்னால் அவங்க கண்ணை இப்போ நான் வந்து உங்கள் கண்ணை பார்க்குறேன்னா நீங்கள் வந்து சிலையாக மாறிடுவீங்க. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா இப்போ நான் இங்கே கேமரா பார்க்குறேன், என் கண்ணை நானே பார்த்துக்கிறேன். பார்த்த உடனே நான் சிலையாக மாறிடுவேன். என் கண்ணை நானே பார்த்துக்கிறேன்ல, அதனால நான் சிலையாக மாறிடுவேன். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி மிரர் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நீங்கள் திரும்பினோடனே அப்படி காமிக்கிறாங்க, நாங்கள் மிரர் பாரு அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட 2 கண்ணுமே பார்த்த உடனே அவங்க அப்படியே சிலையாக மாறிடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தலையை வந்து அவங்களோட இது வரைக்கும் இருக்கா இந்த பகுதியை வந்து கடல்லையே தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களோட தலையை வந்து அந்த கல்லான ஆன தலையை வந்து அத்தீனா முன்னாடியே போடுறாங்க. அது அப்படியே 2 துண்டாக உடஞ்சி 4 துண்டாக உடஞ்சி பறக்குது. ஓகேங்களா? அத்தீனா முன்னாடியே போடுறாங்க. ஏன்னா அத்தீனா தான் அவங்கள ரெடி பண்ணவங்க, அவங்க முன்னாடியே எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த கதை. இந்த கதை வந்து பெகசஸ் வந்து அப்படி அவங்க போட்டு உடனே அவங்க தலை உடஞ்ச உடனே எல்லாருமே சரியாயிட்டாங்க. அதாவது எல்லாருமே கரெக்டாக ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பெகசஸ் தான் இதோட ஹீரோ. கிளைமேக்ஸில் வந்து ஒரே ஒரு ரோலெக்ஸ் மாதிரி வந்து வில்லன் ரோலை காமிச்சு ஹீரோ ரோலை காமிச்சிட்டு போயிட்டார்.
இதே மாதிரி தான் இந்த கதை ஒரு சின்ன கதை தான். சின்ன கதையில் இது கொஞ்சம் பெரிய கதை தான். இது வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.